அனைவருக்கும் வணக்கம். எம்இ ஸ்மார்ட் சர்வீசஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்க ஏசி இன்ஸ்டலேஷனுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போயிட்டு இது வந்து பேனாசோனிக்கில் என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா CSEU18PKY3F இண்டோர் யூனிட்டு காம்பேக்டாக வரக்கூடியது. முன்னாடி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், சில யூனிட் வந்து இதோட கொஞ்சம் லென்த் அதிகமாக வரும். இயூலே வந்து 5 ஸ்டார்லாம் உங்களுக்கு லென்த்து கூட வரும். இது வந்து இயூவில் 3 ஸ்டார் இன்வெர்ட்ரு உங்களுக்கு காம்பேக்டாக வரக்கூடியது. சில கஸ்டமரு அந்த யூனிட் பெருசாக இருக்குது, எனக்கு சின்னதாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்துக்கிறாங்க. அவுட்டர் யூனிட் சேம் தான். அவுட்டர் யூனிட் வந்து உங்களுக்கு 5 ஸ்டார்லையும் இதான் வரும், 3 ஸ்டார்லையும் இதான் வரும். சேம் எந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஸ்ட் ஃப்ரீ மாடல்லாம் 1.5 டனுக்கு இந்த அவுட்டோர் தான் வரும். இயூ மாடல் எல்லாமே. அதே போல் 3 மீட்டருக்கு காப்பர் பைப்பு இதில் வந்துடும். உங்களுக்கு ப்ளூ கோட்டிங் வந்துடும். இதில் அதிகமாக ரஸ்ட் ஆகாது. இந்த ரஸ்ட் ஆகக்கூடிய ஏரியாவில் ரெஃபர் பண்ணி எடுக்கிறது இந்த மாடல். அதிகமாக மூவ் ஆகிட்டு இருக்க மாடல் இது. 3 மீட்டர் காப்பர் பைப்பு, கம்யூனிகேஷன் ஒயர் வந்து இண்டோர் கார்டு ஒயர், டேப்பு இதெல்லாம் இதில் வராது. ஸ்டாண்டெல்லாம் வராது. செப்பரேட்டாக கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்தா இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துக்குங்க. அதே போல் வந்து நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னீஷியனுக்காண்டி ஆல்ரெடி தெரிஞ்ச டெக்னீஷியனுக்கு பிரச்சனை இல்லை, தெரியாத டெக்னீஷியனோ கஸ்டமரோ இந்த வீடியோவில் எதனா டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டேரெக்டாக வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, இல்லை வாட்ஸ்அப்பில் எனக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். கால் எடுக்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவேன். இது பார்த்தீங்கன்னா பைப் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 மீட்டர் பைப் லைன் இது எக்ஸ்ட்ரா லே பண்ணுற மாதிரி இருந்தது. இண்டோர் யூனிட் வந்து ஆல்ரெடி இருந்த இடத்துல அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துல வந்து இண்டோர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மெயினாக பிளேட் ஃபிக்ஸ் பண்ண ஸ்பிரிட்லோட வச்சு நம்ம முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருப்பேன். ஸ்பிரிட்லோட வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஹோல் வந்து நம்ம பண்ணலை, அதனால் கோர் கட்டிங் பண்ணலை. இது வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன் 10 மீட்டர் லே பண்ணுறதுனால நமக்கு ஹால் உள்ளே வந்து உங்களுக்கு பைப் லைன் போகுது. இந்த மாதிரி அதிகமாக ஹாலில் ரன் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்கள் காட்டன் டேப் யூஸ் பண்ணுங்கள். எதுக்காண்டினா அந்த வாட்டர் ஃபியூச்சரில் வாட்டர் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கிறதுக்காண்டி, கண்டென்சேஷன் வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி. அதே போல் நம்ம பைப் லைன் வந்து எல்லாமே நீட்டாக கிளாம்ப் பண்ணி தான் பண்ணிட்டு வந்திருப்போம். பேக் சைடு அவுட்டர் வந்து அவுட்டரில் வைக்கிற மாதிரி இருந்தது, அந்த இடத்துல வச்சுருப்போம். மெயினாக பைப் லைன் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் கம்யூனிகேஷன் ஒயர் வந்து 4 கோர் ஒயர் வரும். ஃபேஸு நியூட்ரலு கம்யூனிகேஷன் எர்த்து வரும். அதே போல் வந்து பைப் ஜாயின் பண்ணிவிட்டு கேஸ் டெஸ்ட் லீக் டெஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா மெயினாக வந்து நம்ம கம்பெனி ஃப்ளாரோட நம்ம பண்ணுற ஃப்ளார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து லீக் டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு கேஸ் லீக்கேஜோ இல்லை எதனா கம்ப்ளைண்ட் வராது. கஸ்டமருக்கு திரும்ப ரீஒர்க்கு கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா நம்ம பண்ணுற ஒர்க்கை ப்ராப்பராக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்யூச்சரில் எதுவும் கம்ப்ளைண்ட் வராது. அதே போல் இண்டோரில் நம்ம இங்கே வந்து யூட்ரா போடலை. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு 4.5 இன்ச் வால். உங்களுக்கு யூட்ரா போடும்போது கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும். இது ஹாலில் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அப்படிங்கிறக்காண்டி நம்ம வந்து இண்டோர்லேருந்து பைப் லைனை வந்து பெண்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக எல்பெண்ட் போட்டு கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அவுட்டோர் ட்ரெயின் பைப் அதே போல் நம்ம சைடில் ப்ரொவிஷன் அவங்க கொடுத்துருந்தாங்க. அந்த பைப் லைனை நம்ம கனெக்ட் பண்ணி அவுட்டரில் விட்டுட்டோம். லீக் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீட்டாக டேப் போட்டுருங்க. அதே போல் பைப் லைன் வந்து இது இண்டோர் யூனிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு டிசைன் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி கிரே கலரில் இருக்கும். இதில் கோல்டு கலரும் வருது. கஸ்டமருக்கு பிடிச்சிருக்குது. அது ஒரு சில மாடலில் எடுத்துக்கிறாங்க. இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், லுக்காக இருக்கும். ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக 24 தான் வரும். செக் பண்ணி பாருங்கள். ரிமோட் எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படிங்கிறத போடுறேன். இது செக் பண்ணி காட்டிட்டு பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக ஒயிட் சிமெண்ட்லாம் போட்டிருப்போம். பைப் லைன்லாம் நீட் அண்ட் க்ளீனாக பண்ணியிருப்போம். ஒயிட் சிமெண்ட் போட்டுட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். அவுட்டர் வந்துட்டு பேக் சைடு இருக்குது. அப்படியே கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இதில் எதனா உங்களுக்கு வீடியோவில் டவுட் இருக்குது, எதனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.